சந்தையில இருக்கிற மாடு கம்ப்ளைண்ட் வரும்னா இவ்வளவு மாடுக வராது. இத்தனை ஸ்டேட்டுக்காரன் வர மாட்டான். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு ஃபுல்லா இத்தனை மொத்தம் 5 ஸ்டேட்டுக்காரங்க வந்து மாடு வாங்க வரான். தப்பா இருந்தா எதுக்கு இத்தனை பேர் வரான் வருஷம் வருஷம்? மகாராஷ்டிரா வந்து 1000 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு ஈச்சர் எடுத்து இங்க வந்து வாங்க வரான். இன்னைக்கு நம்ம ஒரு பொருள் விலை கம்மியா இருந்தா தான் இன்னைக்கு நம்ம 1000 கிலோமீட்டர் போறோம். அங்கெல்லாம் இது கூட விலை வச்சு நீங்க டைரக்டா வந்து வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு 500,000 கொடுக்கணும், ஏமாத்திடுவாங்க, நம்மள விவரமா போய் வாங்கலாம்னு வாங்கிட்டு நாளைக்கு ஒரு தப்புனா நீங்க இந்த மாட்டுக்காரனை கண்டுபிடிச்சு மாடு கேட்கவும் முடியாது. இதே வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன், இவர் என்ன பாரு நாளைக்கு தப்புனா என்னத்தான் கூப்பிடுவார், மாட்டுக்காரனை கூப்பிட மாட்டாரு. நான் தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஒரு வாரத்தில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா 10 போனுங்கிற 100 போனாலும் நான் தான் பேசணும். நான் பேசி மாட்டுக்கார்ட்ட பேசி நான் அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண முடியுமா, இல்லை மாட்டை மாற்றி தரமா நான் பண்ணி தர முடியும். இவங்க 5000 மிச்சம் பண்றேன்னு போய் ஏமாந்தாங்கன்னா அங்க 50,000ங்கிறது போயிடும். 56,000க்கு அவர் மாடு வாங்குறாருன்னா அவருக்கு மனசுக்கு பிடிச்சது அவங்க பிடிக்கலன்னு எனக்கு வேணாம்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நம்ம வலுக்கட்டாயத்தோட நம்ம வலுக்கட்டாயில அவர் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு திருப்தியா இருந்தா தான் அவர் பணமே அட்வான்ஸ் வெளியே எடுத்து தரப்போறாரு. அதனால நம்ம கஸ்டமரோட இதுதான். நம்ம மாட்டுக்கு 500 ரூபா வாங்குறாங்க, மாட்டுக்கு 500 ரூபா. நீங்க பிரியப்பட்டு இருந்தா நான் 500 ரூபா 1000 ரூபா வச்சுக்கிங்கன்னு கொடுத்தாலும் நான் வாங்க போறதில்ல. 500 தான். அது மாடு வாங்கினாலும் மட்டும்தான் 500. நான் இவ்வளவு நேரம் சுத்தி காமிச்சேன், காலையில இருந்து என் கூட சுத்தினீங்க, நான் உங்களுக்கு சுத்தி காமிச்சேன், எனக்கு வியாபாரம் கட்டு போச்சு, எனக்கு 500 கொடுங்கன்னு கேட்கவும் மாட்டோம், நீங்க கொடுத்தாலும் வாங்க மாட்டோம். 500னா 500 அவ்வளவுதான். கம்மியை வந்து எச்சு முடி வாங்கி கொடுப்போம். அவங்க சூழ்நிலையை அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து தான் வாங்கி தருவோம். நான் இப்படிதான் பெருசா தான் வாங்குவேன்னெல்லாம் கிடையாது. ஒரு இல்லாதப்பட்டவங்க வந்தாங்க ஒரு 40 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன், ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பேன். ஒரு பண்ணை வைக்கிறவங்களுக்கு ஒரு 60, 70, 80 லட்சம், லட்சத்துக்கு மேல எல்லாமே அவங்க பொருளாதாரத்தை பொறுத்து வாங்கி கொடுப்போம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஒன்று பார்த்துட்டு வராங்க. அதாவது நம்ம ஈரோட்டுக்காரர் இப்போதான் நம்ம கண்ணு தெரிஞ்சிருக்கிறோம் அவருக்கு. அதனால வந்து வாங்கி கன்னியாகுமரி கட்டி நம்ம தெரியுறோம். ஈரோட்டுக்காருக்கு இன்னைக்கு தான் கண்ணு தெரிஞ்சிருக்கிறோம் 2 வாரமா. அதனால இப்போ வந்துருக்காரு. இதெல்லாம் கறவையில எப்படி எதிர்பார்க்கலாம்? கறவை ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாம். சென மாடு இன்னும் 1 வாரம் ஆகும். நல்ல மடி செட்டு வைக்க ஒரு 5 நாளா பராமரிச்சா ஒரு 5 லிட்டர் எதிர்பார்க்கலாம்.